சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கோயம்பேடு அங்காடியில் தற்பொழுது மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகளும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா. கோயம்பேடு மார்க்கெட்டில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள், இது எந்த அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில், அதே போல புயல் கரையை கடந்திருந்த நிலையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழையின் போது ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பாதிப்புகள் என்பது உருவாகும். அந்த வகையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கியிருந்தது. அந்த மழைநீரை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேடு அங்காடியை பொறுத்தவரையிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள், பூ, பழம், அதே போல காய்கறி உள்ளிட்ட கடைகள் என்பது இருக்கிறது. இந்த கடைகளை பொறுத்தவரையிலும் இடையே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய பொதுமக்களும் அந்த தண்ணீரில் கடந்து சென்றுதான் காய்கள், அதே போல உள்ள பொருட்கள், தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை உடனடியாக அந்த தண்ணீர் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் வியாபாரிகளின் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக சென்னை கோயம்பேடு அங்காடி என்பது முழுவதுமாக தண்ணீரால் மூழ்கி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தண்ணீர் என்பது லேசான அளவு இருந்தாலும் கூட அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.